புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார். இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கான தீர்வு குறித்து முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் சரி, தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் சரி எந்த பதிலும் சொல்லவில்லை. இதை இங்குள்ள அனைவரும் ஏற்பார்கள் என்று நினைக்கிறேன். மேக் இன் இந்தியா நல்ல திட்டம்தான், ஆனால் அதனால் கிடைத்த பலன் பெரிதாக இல்லை. அத்திட்டம் தோல்வியடைந்துள்ளது. நாட்டின் உற்பத்தி துறை வளர்ச்சி விகிதம் எப்போதும் இல்லாத வகையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இளைஞர்கள் முன் உள்ள மிகப்பெரிய சவாலான வேலை வாய்ப்பின்மையை முடிவுக்கு கொண்டு வர எந்த ஒரு திட்டத்தையும் அரசு இதுவரை முன்வைக்கவில்லை. இந்தியாவில் மொபைல் போன்கள் தயாரிக்கப்படுவதாக சொன்னாலும் அதற்கான உதிரி பாகங்கள் அனைத்தும் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை. அதற்கான தொழில்நுட்பம் சீனாவை சேர்ந்தது. நாம் அணியும் டிஷர்ட், ஷூ ஆகியவை சீனாவிலும் வங்கதேசத்திலும் தயாரிக்கப்பட்டவை. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தான் வரி செல்கிறது. நாம் தயாரிப்பதில் கவனம் செலுத்துவதை விட நுகர்வை அதிகரிப்பதில் தான் கவனம் செலுத்தி வருகிறோம். உற்பத்தி துறையிலும் நவீன தொழில்நுட்பத்தை கையாளுவதிலும் சீனா முன்னிலை வகிக்கிறது. பேட்டரி, ரோபோட்டுகள், ஆப்டிக்ஸ் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் சீனா நம்மை விட 10 ஆண்டுகள் முன்னிலையில் உள்ளது. இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் நுழைந்த விவகாரத்தில் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதி இடையே இருவேறு கருத்து நிலவியது. சீன ராணுவம் நம் நாட்டுக்குள் வரவில்லை என பிரதமர் மோடி கூறினார். ஆனால் சீன படை நம் எல்லைக்குள் நுழைந்ததாக ராணுவம் கூறியது. மேக் இன் இந்தியா திட்டம் என்ற பெயரில் சீன நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்படுகின்றன. தொழில் புரட்சியில் சீனாவின் கை மீண்டும் ஓங்குகிறது. எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பு, காற்றாலை மின் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் சீனாவை பின்னுக்கு தள்ளுவோம் என்ற அறிவிப்பு ஜனாதிபதி உரையில் இடம்பெற வேண்டும். The Prime Minister has denied it and the army has disagreed with the Prime Minister that China is sitting on 4,000 square kilometers of our land, our territory. தெலங்கானாவில் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினோம். அங்கு 90% பேர் தலித்துகள், பழங்குடியினர், ஓபிசிக்கள் உள்ளனர். இப்படித்தான் நாடு முழுதும் நிலைமை உள்ளது. ஆனால் பட்ஜெட்டுக்கு முன் அல்வா கிண்டும் நிகழ்ச்சியில் இடம்பெறுவோரை பாருங்கள். அவர்களில் ஒருவரும் ஓபிசிக்கள் இல்லை. இம்முறை அல்வா கிண்டும் புகைப்படத்தை கூட அரசு வெளியிடவில்லை. எனவே நாடு முழுதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம். பாஜகவில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எம்பிக்கள் உள்ளனர். நாட்டின் மக்கள் தொகையில் 50% மேல் ஓபிசிக்கள் உள்ள நிலையில் பாஜகவில் உள்ள ஓபிசி எம்பிக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மகாராஷ்டிராவில் லோக்சபா தேர்தலுக்கும் சட்டசபை தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர். அதனால்தான் லோக்சபா தேர்தலில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்ற போதிலும் சட்டசபை தேர்தலில் பாஜக வென்றது. தேர்தல் கமிஷனிடம் தொடர்ந்து இதுகுறித்து முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை. லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை கொடுக்கும்படி தேர்தல் கமிஷனிடம் பலமுறை வலியுறுத்தியும் பலன் இல்லை என ராகுல் கூறினார். பாஜகவை சேர்ந்த ஓபிசி எம்பிக்கள் குறித்த கருத்து, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல், சீன ராணுவம் உள்ளிட்டவை குறித்த ராகுலின் பேச்சின் போது பாஜக எம்பிக்கள் ஆட்சேபனை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.